விக்ரமுக்காக பண்ண கதையா அது ஜெமினி? ஆமாம் 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 ஆமாம். அது ஒரு நாட்டு முதல்ல ஒரு மாதிரி வச்சிருந்தேன். அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பேக் ட்ராப். ஆமாம், பேக் ட்ராப் இருந்தது. ஸோ அது வந்து கூப்பிட்டு பண்ணப்போ எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கசப்பான அனுபவம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சைடில் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரே எனக்கு அந்த நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் மைண்டோட இருந்தேன் நான். அப்போ என் பையன் அன்னைக்கு தான் பிறந்திருக்கான். அவனை போய் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. எடுத்து பேசினா, நான் ஏவிஎம் சரவணன் பேசுகிறேன், உங்களை மீட் பண்ணணும், வர முடியுமான்னாரு. சார் இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் சொல்லுங்கள், நான் வரேன், எப்போ வரணும் சார்ண்ணே. சரி, நீங்கள் நாளைக்கு வாங்க காலையில் அப்படின்னாரு. அவர் வந்து 9 மணிக்கு வந்துருங்கன்னாரு. நான் 8:59 அவர் வீட்டு வாசலில் இருந்தேன். ஏவிஎம் அதுலயே அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆன் டைம்ல ஒரு நிமிஷம் முன்னாடி வந்தேங்கிறது அவருக்கு வந்து அதை மார்க் பண்ணிக்கிட்டாரு. அவர் ரொம்ப பங்க்சுவல். ஆமா, அது மார்க் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த அந்த கசப்பான அனுபவம் திருப்பி இந்த மாதிரி இதுல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா இண்டஸ்ட்ரியில. ஏவிஎம்னா அவங்க அப்படி, ஏவிஎம்னா அவங்க வந்து எடிட்டிங் ரூம்ல வந்து அவங்களும் உட்காந்து இது பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க வந்து எல்லாமே டிக்டேட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, நல்லா நிறைய ஒரு இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. காது வழியாக கேள்விப்பட்ட செய்திகள். அதனால எனக்கு இன்னும் பயந்துட்டேன். இதுவாது பரவாயில்ல, அதுல ஏதாவது நமக்கு எரர் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய கேரியரே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபைல் போட்டு அவர் ஆஃபீஸுக்கு வந்து பாருங்கன்னு சொன்னார் இல்லையா, அன்னைக்கு அந்த ஃபைலோட போயிட்டேன். இந்த 10 கேள்வியும் வந்து பாரம்பரியமான ஒரு ஏவிஎம் நிறுவனத்தினுடைய ஒரு பிதாமகராக இருக்கக்கூடிய ஒரு ஏவிஎம் சரவணன் சார் முன்னாடி உட்கார்ந்து என்ன மாதிரி ஒரு அப்பதான் படம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற ஒரு சாதாரண ஒரு டைரக்டர் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டேன். அதாவது அவருக்கே வித்தியாசமான அனுபவமா இருந்திருக்காங்க. அதாவது இது எப்படின்னா, என்னுடைய குருட்டு தைரியமே தவிர அவங்களுடைய அந்த பாத்தீங்களா, அந்த இந்த ஓல்டு மணி பீப்புளுடைய அந்த பாரம்பரியம் குணம்னு ஒண்ணு இருக்கும்ல, அவங்க அந்த கண்ட்ரோல்ல இருந்ததுனாலதான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதே தவிர, அவங்க நார்மலா இப்ப இருக்கிற ஒரு 2 படம் பண்ண ப்ரொடியூசர், என்ன ப்ரொடியூசர் ரிட்டன் இதெல்லாம் பேசுறேன் கிளம்புன்ற. இன்ஃபேக்ட் அவர் வந்து என்னுடைய 4வது கொஸ்டின்ல இரிட்டேட் ஆயிட்டு, நீங்க யூ கேன் கெட் அவுட்ன்ட்டாரு, நீங்க போங்க, உங்களை வச்சு நாங்க படம் பண்ண சரவணன் சார் சொன்னாரு. அப்போ இவரு குகன் சார் கூட இருந்துட்டு அவரு சொன்னார், இல்லப்பா அவர் மீதி 6 கொஸ்டின் கேட்கிறேன்னு சொல்றாருல, அதையும் கேட்டு முடிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்குவோம், கேட்கற கொடுங்க அப்படின்னு. சரி, மீதி என்ன அந்த 6 கொஸ்டின்னாரு. ஸோ அந்த 6 கொஸ்டின்ல இதெல்லாம் இது பண்ணி எல்லா கொஸ்டினுக்கும் அவங்க ஆன்சர் கொடுத்தாங்க. கொஸ்டின் என்ன தெரியுங்களா, என்ன சொல்லுங்க, அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஏவிஎம் இதுல வந்து கதை என்னங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன், படத்தோடைய தலைப்பு நான் தான் டிசைட் பண்ணுவேன், அதில் எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது, தலையீடும் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். அப்புறம் 2வது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்கூடாது, தயாரிப்பாளர் செட்டுக்குள்ளே வரக்கூடாது. இதெல்லாம் நான் எப்படி கேட்டேன்னு எனக்கே தெரியல சார். செட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்புறம் வந்து எடிட்டிங் ரூம் பக்கமே வந்துடக்கூடாது. நான் படத்தை முடிச்சுட்டு நான் எப்போ காமிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து படத்தை வந்து பார்க்கணும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் என்னுடைய சாய்ஸ். இது 4வது. நான் இதுதான் உங்களை இரிட்டேட் பண்ணிச்சா? அவர் சொன்னார், ஒரு நிமிஷம், 5 வருஷமா ஏவிஎம் வந்து படம் எடுக்கல, எங்களுக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்து எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து ஃபீடிங் கொடுத்துட்டு இருந்தது எஸ்ஐ ராஜ்குமார். ஸோ அவருக்கு நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம், ஏவிஎம் படம் எடுத்துச்சுன்னா நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லியிருக்கோம், அதனால் அது மட்டும் நீங்கள் வந்து அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், முடியாது சார், எனக்கு வந்து பரத்வாஜ் வந்து பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள் இது வரைக்கும் எங்கள் ட்ராக் ரெக்கார்டு நல்லா இருக்கு, நீங்கள் மார்க்கெட்டில் வேணாலும் கேட்டு பாருங்க, அதெல்லாம் எனக்கு எவன் கார் ஷெட்டில் மியூசிக் பண்ணுறவன்லாம் என் படத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது, நான் சொல்கிற மியூசிக் டைரக்டர் தான். இல்லை சார், நான் சொல்கிற மியூசிக் டைரக்டர் தான், இதுலேயே சரியாக வரலையே நமக்குள்ள, அதனால் யூ கேன் கெட் அவுட்ன்ட்டாரு. அதுக்கு தான் அப்புறம் கார் ஷெட்ல மியூசிக் பண்ண அப்படின்னு அவர் யாரை பற்றியோ ஒரு திங்க் பண்ணியிருக்கிறாருன்னு வைங்களேன். அப்புறம் மீதி எல்லா கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி ரொம்ப ஆக்வர்டான கொஸ்டின்ஸ், எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட இது, அதாவது கேட்டோன்னே கோபம் கேள்வி வரைக்கும் சரவணன் பொறுத்துக்கிட்டதே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே அப்போ அவர் சொன்னார், எல்லாத்துக்கும் ஓகேன்ட்டார். சரி, உங்களுக்கு என்ன, நாங்கள் வந்து இதுக்கு வரக்கூடாது அவ்வளோதானே, வரல, எடிட்டிங் ரூம் வரல, செட்டுக்கு வரல, இது வரல, எல்லாம் நீங்கள் எல்லாம் ஓகே, 9 மேட்ரு ஓகே, அந்த 4வது மேட்ரு நம்ம
இதாச்சு இல்லையா, மியூசிக் டைரக்டர். அதையும் நீங்கள் எனக்காக கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னாரு. இல்லை சார், நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், ஓகேன்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வீட்டு வர்றதுக்குள்ளே ஒரு 20 மினிட்ஸில் எனக்கு அவர் ஃபோன் பண்ணி, இல்லை எனக்கு குவன் இப்போ தான் சொன்னாப்புல, நான் நினச்சிட்டு இருந்த மியூசிக் டைரக்டர் வேற, நீங்கள் சொன்ன மியூசிக் டைரக்டர் வேற, நான் 2 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன், உங்கள் மியூசிக் டைரக்டரை நீங்கள் வச்சுங்க, உங்களுக்கு சந்தோஷமானாரு. சந்தோஷம் சார் அப்படின்னு சொன்னேன்.